குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ ரெங்காவின் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது ராகு கேது பயிற்சி 2023 to 25 வரைக்கும், அதாவது வரக்கூடிய 2023 25 வரைக்கும் ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/10/2023, அதாவது தமிழ் தேதி ஐப்பசி 13 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கும், கேது பகவான் துலாத்துலேருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. திங்கக்கிழமை துதிய தீதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு கேது பயிற்சியானது கிருத்திகை நட்சத்திரம் அன்று நடக்கிறதுனால, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரம் பல அமானுஷ்ய விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம். இது மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மேசராசி எதுலேயுமே முதன்மையான ராசி. அப்போ இந்த ராகு கேது பயிற்சினால் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வர்றதுனால நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறது இந்த ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரண் போல் நமக்கு திகழ்து. தேவகுருவான வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, உங்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் ராசிக்கு வந்திருக்கார். 8ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? உங்களுக்கு நடக்கிறது விரையச்சனி. 12ஆம் வீட்டுக்கு சனி வந்திருக்கார். எச்சரிக்கை தேவை. ஏன்னா சனி 12ஆம் வீட்லேயும் ஜென்மத்திலையும் இருக்கும்போது தான் அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும். புதிய தொழில்கள் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணக்கூடாது, வெளிநாடு போகிறேன்னு நம்பி பணம் கட்டிடக்கூடாது, யாரும் வேலையை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, தேவையில்லாமல் ஒரு சண்டை சச்சரவு இதிலலாம் ஈடுபடக்கூடாது. இப்படிலாம் ஈடுபட்டால் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்களில் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு நிதானமாக பேசணும். ஏன்னா ராசி மேலே ராகு இருக்கார். ராகு எதையும் சிந்திக்க விட மாட்டார். பிரம்மாண்டமாக சிந்திக்க விட்டு உடனே வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அப்போ ஒரு நிதானம் உங்களுக்கு தேவை. பொறுமை ரொம்ப அவசியம். ராகுக்கிட்ட கிடையாத விஷயமே பொறுமை தான். அப்போ இந்த பொறுமையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விரையச்சனியை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கார். ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கு போயிட்டார். உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்படிங்கிற போது தொழிலுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. தொழில் விரிவுபடுத்தலாம், கடன் வாங்கி செய்யலாம். ஆனால் பெரிய கடன் எதுவும் வாங்கிடக்கூடாது. கடன் வாங்கி புதிய தொழில்களை அமைச்சிடக்கூடாது. கடன் வாங்கி இருக்கிற தொழிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். புதிய கிளைகளோ புதிய கடைகளோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது இந்த விரைச்சனி முடியறதுக்குள்ளேயே அந்த தொழிலை நீங்கள் மூட வேண்டி வரும். ஸோ அதனால் புதிய தொழில்கள் மீனராசிக்கு வேண்டாம். வெளிநாடு பயணங்கள் வேண்டாம். யாராவது அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கேட்டாங்கன்னா கட்ட வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு தகுதி இருக்குன்னா அந்த வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை அப்படின்னா இந்த விரைச்சனி காலகட்டங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளிநாடு போனீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்கள் தவிர்த்துக்கிறதே நல்லது. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனிச்சிருக்கார். அப்படிங்கிறதுனால வருமானத்தில் சில தொந்தரவுகள் வரும். வேலைக்கு போயிடுறது நல்லது. தொழில் நம்பிட்டு இருக்க வேணாம். ஏதாவது வேலை கிடச்சிதுன்னா வேலைக்கு போங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள், கூட்டாளிகள் இவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பி பழக வேண்டாம். அறிமுகம் இல்லாதவங்கள நீங்கள் ரொம்ப பழக்கம் வச்சுக்கிறது கூடாது. ஏன்னா அவங்களால பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனைவி வழியில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும், தப்பு இல்லை. மனைவி கிட்ட வாக்குவாதங்கள் வச்சுக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கோங்க. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம், அதாவது குரு பகவான் 2ஆம் வீட்டிலேருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. தேவையற்ற விவாதங்கள் வேண்டாம். இப்போ ஜென்ம ராசியில் ராகு இருக்கார். அப்படிங்கிறதுனால சந்திரன் மேலே ராகு இருக்கார். அப்படிங்கிறதுனால பிரம்மாண்டமாக எதையும் சிந்திக்க வேணாம். எதையும் கொஞ்சம் நிதானமாக செய்கிறது நல்லது. விரைச்சனி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் காலகட்டங்கள் இது சரி வருமா அப்படின்னு யோசித்து பார்த்து செய்கிறது சிறப்பாக இருக்கும்.
ராகு அப்படிங்கிறது சர்ப்பம். அப்போ சர்ப்பம் உள்ள கோயில்களை வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மீனராசிக்கான விரயச்சனிக்கான பரிகாரமாக நம்ம இங்கே அறிவுறுத்துகிறோம். ஸோ இந்த பரிகாரத்தை எடுத்துக்கோங்க, சர்ப்ப கோயில்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.